காலைதோறும் வாழ்வருளும் வசன விருந்திற்காக காத்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்கிற ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். இன்றைய செய்தி என்னவென்றால், அந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000-லே 35வது ஆழம், இளைப்பாறும் இருதயம் 4. ரைட்? மிக முக்கியமான ஒரு நிஜத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன நிஜம் தெரியுமா? இருதயத்தில் நீங்கள் இளைப்பாறும் பொழுது தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்கள் அறிவீர்கள். இருதயத்திலே நீங்கள் இளைப்பாறும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் இருதயத்தில் இளைப்பாறும் பொழுது தேவன் சொன்ன எல்லாமே எனக்குத்தான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். தொடர்ந்து நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். பாருங்கள், அங்கே 23:7 நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மிக முக்கியமான நிஜத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். இந்த வார்த்தை என்ன வார்த்தை? வாழ்வருளும் வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பாருங்கள், உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், ஜீவனையும் வைத்திருக்கிறேன். உன்னுடைய இருதயத்தில் நீ ஜீவனை வைத்து கொள்ளுவாய் என்றால், அல்லது உன்னுடைய இருதயத்திலே ஜீவ வசனத்தை நிரப்புவாய் என்றால் ஜீவனையே நீ சிந்திப்பாய். உன்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டிருக்கும். உன்னுடைய இருதயத்தின் நினைப்பு எப்படி இருக்கும்? நான் கீழாக மாட்டேன், நான் தலையாகத்தான் இருப்பேன். உன்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கும்? நான் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவேன். உன்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கு தெரியுமா? ஏசப்பா உன்னை பார்த்து சொன்னார்ல, என்ன சொன்னார்? நான் செய்ததை செய்வாய், இதை விட. இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்புவீர்கள் என்றால் தெய்வீக இளைப்பாறுதலை அனுபவிப்பீர்கள். அருமையானவர்களே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியர்லி பிலவட். உங்கள் இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை என்றால் என்ன பொருள் தெரியுமா? தேவ வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகவில்லை. வார்த்தை மாம்சமாகலை. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் உங்களுடைய இருதயத்தில் என்ன ஓடிட்டோ அதைத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஜீவனை உடைய இருதயம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் சூப்பர் நேச்சுரலாக வாழ்கிறாங்கங்க. வியாதி இல்லாத வாழ்க்கை கேரண்டி. ஏன்? 1 யோவான் 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, சோர்வு இல்லை. என்னெல்லாம் இருக்குது? சந்தோஷம், சமாதானம், களி கூறுதல், நடன கழிப்பு, ஆனந்தம், இதெல்லாம் நம்ம பைபிளில் இருக்கலாங்க. ஆனந்த கழிப்பு, களி கூறுதல், கொண்டாடுதல். நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று 100 வசனம் இருக்குங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. சதா காலங்களிலும் உமக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கனமும் உண்டாவதாக. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், உங்கள் இதய எண்ணங்களில் வசன வெளிச்சம் இல்லை என்றால் நீங்கள் உறுதியான நம்பிக்கை கொள்ளவே முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களில் வசன வெளிச்சம் இருக்குமானால் தேவன் மேல் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய இருதயம் அதையே நினைத்து கொண்டிருக்கு. இப்படி எழுதியிருக்கிறத, இப்படி சொல்லி இருக்கிறார, இப்படி ஆசீர்வாதத்தை பேசியிருக்கிறார, இப்படி வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார. ஐயா, 40 ஆண்டுகள் காலேபு யோசுவாவும் அந்த வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க பாருங்க. அவங்க இருதயத்தில் ரெஸ்ட் இருந்தது. என்ன ரெஸ்ட் இருந்தது? ராட்சதர்கள் வந்தாலும் சரி, இளைப்பாறுதல். பகலில் வெயில் நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. தேவன் எப்படி டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்களேன். இந்த புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 17 verse 7 and 8. ஜெரமையா 17 7 and 8. கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கை வைத்து வாசிக்கிறேன். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. அது என்ன?
கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வாழ்நாள் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. எங்கே கொண்டு அவனை வைச்சாலும் ஜாலியாக இருப்பாங்க. இன்றைக்கி தலைப்பு என்ன? இளைப்பாறும் இருதயம் 4, 4வது தலைப்பில். முதல் 3 இளைப்பாறுதலை நீங்கள் முந்தின செய்தியில் கேளுங்க. அந்த இருதயம் இளைப்பாறுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவன் எப்படி இருப்பான்? உஷ்ணம் வருகிறதை காண மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை அவனுக்கு பிரச்சனையாகவே தெரியாதுங்க. எத்தனை உதாரணம் வேணும் பைபிளில்? பைபிளை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது அருமையானவர்களே. உஷ்ணமாக வந்தது, பெரிய ராட்சதனே வந்து நிற்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியல. அவன் யார்? ஆட்டிடையன். ஆனால் ஆண்டவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். அவனுக்கு அந்த உஷ்ணமாகவே தெரியல. அதே சூழ்நிலை, அதே ராட்சதன், அதே போர்க்களத்தில் உஷ்ணம் அடிக்குது. யாருக்கு? அந்த சவுலுக்கு. முடியாது முடியாது, இவனை ஜெயிக்க முடியாது. உஷ்ணம். இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ரொம்பவும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற சிலரை நான் பார்த்து நான் சொன்னேன், உங்கள் இருதயம் பாவங்க, பாவம், தேவையில்லாத பாரத்தை சுமக்கிறீர்களே. எத்தனை பேர் புரியுது அருமையானவர்களே? ஐயா, நீங்கள் உஷ்ணத்தை காண மாட்டீர்கள், நீங்கள் கவலையை காண மாட்டீர்கள், நீங்கள் கண்ணீரை காண மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் நல்ல ஜீவனுடைய வசனங்களை வைத்து கொள்ளுங்கள். அது என்ன ஜீவ வசனம்? வாசிக்கவாத அருமையானவர்களே, இலை பச்சையாய் இருக்கிற மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். ஐயா, கஷ்டத்தை காண மாட்டான், கனியை காணுவான். இட் வில் பி எஃபர்ட்லெஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல். சிறைச்சாலைக்குள்ள உஷ்ணத்தை காணல, வேதனையை காணவில்லை, நிந்தனையை காணவில்லை, வலி இல்லை. அவர்களை சிறைச்சாலை பிடித்து கொண்டு வைக்க முடியவில்லையே. இருதயத்தில் ரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ரெஸ்ட் பண்ணுறாங்க? எப்பா, எங்கள் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டு இருக்கிறார் என்கிற நாலேஜ் யாருக்கு இருந்தது? பவுலுக்கு இருந்தது, சீலாவுக்கு இருந்தது, பேதுருவுக்கு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் யாருக்கு? யோசேப்புக்கு இருந்ததுங்க. அல்லேலூயா. அந்த இருதயத்தோடு இருந்ததுனால தான் அந்த 4 பேரும் சூப்பர் நேச்சுரலாக வெளியே வந்தாங்க. ரைட்? வெளியே வந்து பெரிய ப்ரொமோஷன் அடைந்தார்கள். சிங்கக்கபியில் அவன் இளைப்பார்னா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இளைப்பார்னா, சிங்கக்கபியிலிருந்து தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, எதற்காக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார்? நீ ரெஸ்ட்டில் இருக்கணும். அந்த ரெஸ்ட் என்ன ரெஸ்ட்டு? இயேசு கிறிஸ்து அனுபவித்த ரெஸ்ட். அப்படிதானே சொல்கிறாரு. யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, எப்பா, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தரேன், அது உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. அதை பழைய ஏற்பாடிலே அனுபவித்திருக்கிறார்களே அருமையானவர்களே. ஏன் உங்கள் வாழ்க்கை சலிப்போடும் கசப்போடும் இருக்கிறது தெரியுமா? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. எல்லாம் நல்லா இருந்தால் தானே இளைப்பாறுதல் வரும். இல்லை, எதுவுமே நன்றாக இல்லாவிட்டாலும் உங்களால் இளைப்பாற முடியும். நீங்கள் அந்த இளைப்பாறுதலை என்ஜாய் பண்ணுவீர்கள் என்றால் தீமையெல்லாம் நன்மையாக மாறிவிடுமே. யோசேப்புக்கு தீமையெல்லாம் நன்மையாக மாறிட்டு வேற யாருக்கு? ரூத்துக்கு, எஸ்தருக்கு, தாவீதுக்கு, பேதுருவுக்கு, யாருக்கு இன்னும் நம்ம பவுலுக்கு, எல்லா தீமையையும் அவர்களே நன்மையாக மாற்றி கொண்டார்கள். ஏன் தெரியுமா அருமையானவர்களே? இருதயத்தை நல்ல ரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா.
பாருங்கள், உங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணமே உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளலை. உங்கள் இருதய சிந்தையிலே நீங்கள் தோல்வியை நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். வாசிக்கிறேன், அது எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, தோல்வி, பயம், கவலை, ஏன் தவறான செய்திகளை கேட்கிறீர்கள்? அருமையானவர்களே, தேவன் உங்களை சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவில்லையே, சிறை இருப்புக்கு அழைக்கவில்லையே, விடுதலைக்கு தானே அழைத்திருக்கிறார், வெற்றிக்கு தானே அழைத்திருக்கிறார், ராஜ வாழ்க்கைக்கு தானே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! வாட் எ லவ்விங் டாடி! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற அதே சமாதானத்தை தேவன் நமக்கு தந்து விட்டு தான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் வர வேண்டுமா? அருமையானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு அந்த ரெஸ்ட்னா எனக்கு என்னன்னே தெரியாது. சதா கவலை, பயம், வியாதி, நடுக்கம், திகிலு, கடன் பிரச்சனை, இல்லாத பிரச்சனையே இல்லைப்பா. இளைப்பாறுதல் இருந்தால் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்காது. இளைப்பாறுதல் இருந்தால் நீங்கள் சோகத்தோடு வாழ மாட்டீர்கள், ஃப்ரஸ்ட்ரேஷனோடு வாழ மாட்டீங்க, குதூகலமாக வாழுவீர்கள். சிறைச்சாலைக்குள்ளே போட்டாலும் கொண்டாடுவீர்கள், சிங்க கெபிக்குள்ளே போட்டாலும் கொண்டாடுவீர்கள், சீறுகிற நெருப்புக்குள்ளே போட்டாலும் நீங்கள் கொண்டாடுவீர்கள். அப்போ என்ன நடக்கும்? இந்த 3 சொன்னேன், சிங்கக்கெபி, சீரும் நெருப்பு, சிறைச்சாலை, இதில் போடப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை இளைப்பாறுதலுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரும் வெளியே வந்தது மாத்திரமில்லைங்க, அந்த சிறையிருப்பிலிருந்து சிங்காசனத்துக்கு போனாங்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டாமா? உஷ்ணம் வருகிறதை காணாமல் நாம் வாழ வேண்டாமா? கவலை என்றால் என்னதென்று தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அருமையான மகனே, மகளே, அந்த இருதயத்தை கஷ்டப்படுத்தாதுங்க. பாவம், சதா துக்கம், சதா பாரம். இளைப்பாறுதலுக்குள்ளே தேவன் உங்களை அழைக்கிறார். எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். முதலாவது, பயம் உங்களை விட்டு விலகிவிடும், சந்தேகம் உங்களை விட்டு விலகிவிடும், திகில் உங்களை விட்டு விலகிவிடும். அதற்கு அடையாளம் என்ன? என்னுடைய செய்தி 2-3 செய்தி கேட்ட உடனே நைட்டில் நல்லா தூங்குவீங்க, நல்லா இளைப்பாறுவீங்க. பிரச்சனை ஒன்றன் பின் ஒன்றாக தானாகவே ஒளிந்துவிடும். அந்த பிரச்சனைகளை தேடியும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.